நான் யார்? எப்பேற்பட்டவன்? என் பரம்பரை எப்பேற்பட்டது? என் வம்சம் எப்பேற்பட்டது? வம்சம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. என்ன வம்சம்? இந்த ரம்யா என்ன வம்சம்? இந்த சட்டிவில போடுவாங்களே. அதே வார்த்தை கடிய ஓட்டு. சரி. பரவாயில்லை. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி பாட்டும். என் வம்சம் எப்பேற்பட்ட வம்சம் தெரியுமா? எப்பேற்பட்ட வம்சம்? மடையா. என் தாயாதிகள் யார் யார் தெரியுமா? யாரு? ஏய், என் தாயாதிகளே மூத்தவரான யார் தெரியுமா? யாரு? சூரபத்மன். சூரபத்மன். தாருகன். சிங்கமுகன். அடடே. வானுகோபன். அஜமுகி என்று சொல்லக்கூடிய என்னுடைய தாயாதிகள். ஒலே. ஆமாடா. என் தாயாதிகளே சிறந்தவனாக விளங்கக்கூடிய சூரபத்மன் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்? முக்கண் படைத்த பரமனை நோக்கி அரிய பெரிய வரங்களை வாங்க வேண்டும் என்பதற்காக செப்பூசியை நாட்டி அனர்த்தியை மூட்டி கடல் மேல் என்று வேள்வியை ஏற்பாடு செய்திருந்தார். ஆமாடா. அப்பொழுது சற்றும் மனமிறங்காத ஈசன் நேரிலே காட்சி கொடுக்க மறுத்து விட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு அக்கினி குண்டம் ஒன்று ஏற்பாடு செய்து சூரபத்மனாகப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய சரீரத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அந்த அக்கினி குண்டத்திலே போட்டு எரித்தார். ஆனால் அப்பவும் மனமிறங்காத சிவபெருமான் வரவில்லை. என்னடா இது, என்ன செய்வது என்று தெரியாமல் அக்கினி குண்டத்திலே என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே எகிரி குதித்து உயிரே மாய்த்துக் கொண்டார். அண்ணன் விட்ட தவத்தை தம்பி தொடர வேண்டும் என்பதற்காக என் தாயாதிகளே இரண்டாவதாக இருப்போம் யார் தெரியுமா? தாருகன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் அண்ணன் இறந்த பிறகு அண்ணன் விட்ட தவத்தை தொடர வேண்டும் என்பதற்காக தவத்தினை தொடர்ந்தான். தொடர்ந்த உடனே சூரபத்மன் இறந்த பிறகு வர முடியாத சிவபெருமான் தாருகன் வரத்திலே நேரடியாக காட்சி கொடுத்தார். தாருகா, உமக்கு என்ன வர வேண்டும் அப்படி என்று கேட்க, ஆனால் இறந்து போன என்னுடைய அண்ணன் அப்படியே உயிர் பெற்று வர வேண்டும் அப்படி என்ற வரத்தை கேட்டான். அவன் கேட்டவாறு சூரபத்மன் அக்கினி குண்டத்திலே இருந்து உயிரோடு உன் தவத்தினை மெச்சினேன். யாரும் இது போன்ற தவம் செய்தது கிடையாது. இந்த முக்கண் படைத்த பரமநிலத்தில் அரிய பெரிய வரங்களை வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே பெரிதாக நினைக்காமல் அக்கினி குண்டத்திலே விழுந்து எரிய செய்தாய் அல்லவா? உமக்கு என்ன வர வேண்டும் அப்படி என்று கேட்டான். கேட்ட உடனே சூரபத்மன் 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிகள் சித்திவித்தார்கள் தேவர்கள் 33 கோடி தேவர்கள் 66,000 கோடி அசுர பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது இருவரும் கேட்டிராத வரத்தை கேட்டார். எப்படியாப்பட்ட வரம்? என்ன வரம் தெரியுமா? ஒரு முகம் படைத்த மனிதனாலும் ஒரு முகம் படைத்த மனிதனாலும் இருமுகம் படைத்த அக்னி தேவனாலும் 3 முகம் படைத்த தத்துவத்தினாலும் 4 முகம் படைத்த பிரம்மாவினாலும் 5 முகம் படைத்த சிவமே உம்மாலும் எமக்கு மரணம் என்பதே ஏற்படக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தினை பெற்றான் சூரபத்மன். நாங்களா என்ன சாப்பிடுறோம்னா அவர் வயிற்றுக்கு சோறு துண்டுறாருன்னா நான் என்ன பிரியா துண்டு வரோம். அப்படி வரத்தினை வாங்கிக் கொண்டு பரிபாலனம் செய்ய முடியாமல் தேவர்களை வாட்டி வதைத்தான். வாட்டி வதைத்த உடனே தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானிடத்தை முறையிட்டார்கள். வரம் கொடுத்தது யார்? ஈசன். அப்படி அவனை அழிக்க வேண்டும் என்றால் 5 முகம் படைத்த என்னாலும் முடியாது. அதற்காக ஒரு உருவாக்கிறேன் அப்படி என்று தன்னுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து ஒரு தீப்பொறி ஒன்றை உருவாக்கி அக்கினி தேவன் உதவியோடு சரவண பொய்கையிலே 6 தாமரை இலைகளிலே இந்த அக்கினி தேவன் உதவியோடு தீப்பொறியாகப்பட்டது போய் விழுந்தது. அப்படி விழுந்த உடனே இந்த தாமரை இலை மீது பட்ட உடனே 6 குழந்தைகளாக உருமாறியது. 6 குழந்தைகள். ஆமாடா. இந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு உமா தேவியா அந்த பார்வதி சக்தி ஓடி வந்து கட்டி அணைக்கின்ற சமயத்திலே இந்த 6 உருவமும் ஓர் உருவமானது. 6 சிரம் 12 கரம். அப்படி சக்திவேலின் துணையோடு வீரபாகு துணையோடு கிரிவஞ்சிகிரியை பிளந்து சூர சங்காரம் செய்து என் தாயாதிகளை கொண்டு அந்த முருகன் அவனுக்கு பயந்து ஆடி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே எது ஆடி என்று சொல்லக்கூடிய கடல் ஒற்றை தாளி பணமரத்திலே
எது கடலிலே ஒற்றை தாலி பணமரத்திலே கிழக்கும் மேற்கும் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு சூரியன் அமரும் திசை மேற்கு உதிக்கும் திசைக்கு என்ன தெரியுமா? உதயகிரி. ஆமா, என்னுடைய அண்ணன் கஞ்சன். ஆமா, அஷ்டமகிரி. அஷ்டமகிரி ஆளக்கூடியவன் நான் யார் தெரியுமா? அவனுக்கு என்ன பத்தி உனக்கு தெரியும்? அவனை பொறுத்தல குமார் இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன சொன்னான் பட்டு அப்படி உதயகிரி அஷ்டமகிரி என்று சொல்லக்கூடிய இரு கண்ணங்களையும் சீரும் சிறப்போடு பரிபாலனம் செய்து வருகிறோம். இந்த ஆறுதலை பூச்சி என்றாயிலும் என் ஒரு கண் என்னிடத்தில் அகப்பட்டு விட்டால் என் தாயாதிகளை கொன்று வைத்த அந்த ஆறுதலை பூச்சி சின்னஞ்சிறு பொடிப்பயல் முருகன், கண்ணன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன் அப்படி என்று சொல்லக்கூடியவன் நாட்டிலே வாழ இடமில்லாமல் மேட்டிலே வாழக்கூடிய அந்த நாலாரி பயனை பார்த்தால் பிடித்து நசுக்கி ரசம் பிடிந்து விடுவேன் அவனை. அப்படி என்றால் அந்த ஆறுமுகனை கொள்ள வேண்டும் என்றால் திருச்சபையில அண்ணனை சந்திக்க வேண்டும். உன்னை விட கம்மியாதான் இந்த ஊழ உதாரெல்லாம் நாங்க எத்தனை உதார பார்த்திருப்போம். ஏற்கனவே எங்க சொத்துக்கு அண்ணா அண்ணா இந்த ஊர் தண்ணி எனக்கு ஒத்துக்கல அண்ணா. ஆமா அண்ணா. நாடா பூசணிக்கு அவளை படம் இருக்கிறான். புது ஒரு கட்சிண்டா எழும்பு அதை கிடக்கும். ஐயா அவ கூட்டம் போய் காலை விரிச்சிய சூத்துல ஒரு கை சொருவிய வேடிக்கை நம்ம கபடி வயதுக்கு போற பயப்பட போத பூஜை எடுத்து மாட்ட பண்ணக்கூடாது. பயமுறுத்த கூடாது. நடா சிரிப்பு சிரிப்புல சீரை பெரிய ஆகும். இந்த மூஞ்சி தெரிஞ்ச அவர் ஏத்துக்கு போல பழுவிட்டு விழுந்தது கீழே. தம்பி அவர் ஏன் காலை கிச்சிக்கிட்டு நிக்கிறா தெரியுமா? வேற ஆபரேஷன் பண்ணிட்டு என்ன அசிங்கப்பட்டு நீ ஒன்றதே போதும். ஆமா, நான் இவ்வளவு கட்டி போட்டு பார்த்துக்கிறேன்னு தூங்குறேன். நான் 26 குட்டி போட்டுக்கிறேன். அண்ணன் எங்க இருக்கிற? அண்ணன் ஓகரா என்ன வார்த்தையா பேசலாமா? அப்படி சின்ன பையன் அண்ணன் எங்க இருக்கிறான்னு கேட்டா இதோ இருக்கிறார், அதோ இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எதை பேசினாலும் அதுக்கு முன்னாடி ஓ போட்டுதான் நான் பேசுறது பழக்கம். சத்தியமா நான் பச்சடாது. ஏன்டா முதல்ல ஆ சொல்லிதான் பழகணும். ஓ சொல்லி எப்படி பழகுவாங்க? ஏம்பா ஏமா இந்த கிருமி வச்ச பண்ணுக்குது
என்ன வச்ச பண்ண? டீ கடைக்காரன் வந்தாலும் ஏன் சூத்த கீசுறோம் ஏஜென்ட் பொருளிடாது அந்த கிருமி பண்ணு ஏய், அதுக்கு பேர் கிரீம் பண்ணு கிடையாது. இது கூட தெரியாது எதுக்குடா வந்துக்கிறா ஏன்டா அண்ணன் சிச்சி காட்டுல கபடியா பசங்களா இல்ல ஏய், தூக்க போய். அவன குள்ளமாகற அடிச்சுடுவாங்க நான் உன்னை விட ஒரு இச்சா கண்ணாடு வார்த்தை பேச ஒரு மீன் அடிச்சுடுவாங்க உன்னை ஆடி அடிக்கிற மாதிரி ஏய், அமைதியாக இருக்க வேண்டும். அண்ணன்டா அது. ஓகரா ஏய், தெரிஞ்சுதான் சொல்லுவாங்க அண்ணா,